விஜய் வந்து மனசுக்குள்ளேயே நம்ம இப்படியே உட்காந்துருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் நம்ம இருக்கிறதுனால டென்ஷன் தான் ஆகுது, நம்ம ஒரு முடிவு பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த கங்காவையும் குமரனையும் எப்படியாவது சமாதானப்படுத்தி ஒத்துக்க வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அத்தை வந்து மனசு மாறிடுவாங்க, நம்ம எப்படியாவது போயிட்டு பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது கடைக்கு போறாங்க. விஜயும் வந்துட்டு அவங்க கடையும் வேற புதுசா வாங்கியிருக்காங்க, நம்ம சும்மா போனா நல்லா இருக்காது, அதனால நம்ம ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டை வாங்கிட்டு கடைக்கு போறாங்க. அங்க போனதும் கங்காவும் குமரனும் விஜய் வரதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கங்கா வந்து காவேரி கிட்ட, காவேரி அங்க கொஞ்சம் திரும்பி பாரு, யாரு வராங்கன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொன்னதும் காவேரியும் விஜய் வரதை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மாவும் இங்க இல்ல, கண்டிப்பா விஜய் கிட்ட இன்னைக்கு நல்லா பேசிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. விஜய் போனதும் குமரன் வந்து என்ன சொல்றதுனே தெரியாம, வாங்க விஜய், என்ன ஏதாவது ட்ரெஸ் வாங்கறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஐயோ, நான் ட்ரெஸ் வாங்கறதுக்குலாம் வரலீங்க, எப்படியாவது காவேரியை நீங்க எல்லாரும் சமாதானப்படுத்தி என் கூடவே அனுப்பி வச்சிருவீங்கன்னு தான் நானும் பார்த்தேன், ஆனா காவேரி நீங்க அனுப்பாததுனால நானே இந்த கடைக்கு வந்துட்டேங்க உங்கள்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு. நானும் நிறைய தடவை சொல்லிட்டேங்க என் மேலேயும் தப்பு இருக்குன்ட்டு, நான் காவேரியை சூப்பராகவே பார்த்துப்பேங்க, நீங்க எதிர்பார்த்ததை விடவே இன்னுமே நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னதும் கங்காவுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. விஜய் அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறத காவேரி வந்து நின்று பார்த்துட்டு நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க. கங்காவாலையும் குமரனாலையும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.